Taste the Daily. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து நடந்தது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு ப்ரொஃபஷனில் போய் யார் வேணாலும் அடிக்கலாம் உதைக்கலாம்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இது எங்கே போய் நிற்கிறது? இது அந்த பையனுக்கு என்ன கோபமாக இருந்தாலும் சரி, கத்தி எடுத்து 7 தடவை குத்துறவளுக்கு என்ன இருக்குது? குத்துற பையன் மாதிரி யாரோனா வந்துடலாம், ஒரு நிமிஷத்தில் நீங்களாலும் வந்துடலாம். அவரை மாதிரி ஒரு MBBS ஒருத்தர் வர முடியுமா? கத்தியை எடுத்துட்டு அவர் வீட்டில் இருந்து அங்கே போகிற வரைக்கும் மனநிலை என்னன்னா, என்னை யார் என்ன பண்ண முடியும்? மக்கள் மத்தியில் அந்த பயம் குறைந்து விட்டது. ஆம்ஸ்ட்ராங்க நடு ரோட்டில் வெட்டுறாங்க ஒரு மாநில தலைவரை, என்ன வேணா பண்ணலாம், சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? அந்த தைரியம் தான் மக்கள் கூட நினைப்பாங்க, என்னங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் டாக்டரை போய் குத்துனதுக்கு எப்படிங்க முதல்வர் பொறுப்பாவார்? முதல்வர் பொறுப்பாக மாட்டாருன்னா அந்த தைரியத்தை கொடுத்த காவல்துறையோட சீர்கேடு இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஆங்ஸ்ட்ராம் கொலை வழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கொலை நடந்த பிறகு கமிஷனர்லேருந்து எல்லாருமே மாற்றப்பட்டாங்க இல்லையா? உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு தானே அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னாச்சு? யார் குற்றவாளி? அதான் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, A1 A2 A3 எல்லாமே போட்டாங்க. தலைமறைவாக இருக்க 2-3 பேர் இருக்காங்களா, என்ன பண்ணுறது? அவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்களா? வேங்கை வயலில் என்னங்க பிரச்சனை? அந்த ஊரில் மொத்தம் 3000 பேர் இருப்பாங்களா? நம்ம நாட்டு போலீஸுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் அதை கண்டுபிடிக்க மாட்டேறீங்க? ஏன் திருமாவளவன் அமைதியாக இருக்காரு? முதல்வர் எழுத்து பேசினா 3 தனிப்படை, அதுவும் நம்ம சின்னவர் எழுத்து பேசினா 5 தனிப்படை. 50 பேர் நடுவில் ஒரு பெண் காவலர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எது தெரியுங்களா? அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம். இந்த அரசாங்கம் காப்பாற்ற நிற்கிறாங்களே, ஒரு கட்சிக்காரன் போய் அது மிஸ்பிஹேவ் பண்ணுறானே, அந்த கட்சிக்காரனை நீங்கள் இந்த மாதிரி 3 தனிப்படைப்படி தேர்ந்தீங்களா? அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க? உடுமா கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரன் அப்படி தான்பான்னா, இது என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இப்போ சொல்லுவாங்க நீட்டில் குறை இல்லையா? இருக்கலாம், ஆனால் இங்கே சொல்லுங்கள், விஜயை சொல்லுங்கள். இன்றைக்கி நீட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாக்டரை, என் பையன் நாங்கள் பேசிட்டேன், அமௌண்ட்லாம் பேசி ரெடி பண்ணிட்டேன், அந்த எம்டிகிட்ட பேசிட்டேன் சொல்லுங்கள். தமிழகத்தில் இருக்க மிக பெரிய கல்வியாளர், பல மருத்துவ கல்வி வச்சுருந்தவர், தம் பொண்ணை ஒரு வருஷம் வெயிட் பண்ண வச்சு அடுத்த வருஷம் தான் நீட்னால அடுத்த வருஷம் தான் போட்டார். இதாங்க நீட்டோட வெற்றி. ஆர்மியில் இருக்கிற ஒருத்தரை பற்றி எடுத்த முதல் படம் இது. பயோபிக் மட்டும் இல்லை, ஆர்மியில் எடுத்தது. ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்ன காரணம்னா, நம்ம ஊரில் ஆர்மியை யாரும் காட்ட மாட்டாங்க, தேசியம்ன்றதை காட்டவே மாட்டாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் மாமியார் மருமக சண்டை, அடுத்தவன் சொத்தை பறிக்கிறது, இதுதான் இந்த திராவிட கல்ச்சர். இப்படி தான் இருக்கும். மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள். அப்போ தமிழக மக்கள் என்றைக்குமே பேட்ரியாட்டிக் தான்ன்றது நல்ல ஒரு விஷயம். படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நீங்கள் தூண்டி விடுறாங்கிறீங்க, திராவிட கல்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்றீங்க, ஆனால் அந்த படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயின்ட் தானே? இல்லைங்க, ரெட் ஜெயின்ட் இதை பார்த்து வெளியில்லை. தயவுசெய்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப இது பண்ணுறீங்க நினைக்கிறேன். அவர் இதெல்லாம் ஒவ்வொரு படமும் பார்த்து தேசத்துக்கு நல்லதா திராவிடத்துக்கு நல்லதா பார்க்குறாரு. அவர் பணம் வந்தால் போதும் எல்லா படமும் எடுப்பார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியான நிலையில் இருக்கிறதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உங்கள் மாநிலத்தில் உட்பட நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சம்பவம் அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து நடந்தது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை காரணம் காட்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் மாநிலத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஒரு தனி நபருடைய அவருடைய கோபத்தில் இருந்த வெளிப்பாடு, இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சொசைட்டியில் நிறைய தவறு நடந்தது, கொலை, இந்த மாதிரி கொலை நிறைய நடந்ததுன்னா, கொலை தனிப்பட்ட முறையில் ஒரு சித்தப்பா இன்னொரு மாமாவை கொலை பண்ணுறது, அப்போ தனிப்பட்ட முறைன்னு சொல்ல முடியாது. அது சொசைட்டிக்கு அகேன்ஸ்ட் சொசைட்டி தான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இவ்வளவு நிறைய கொலைகள் நடக்குதுன்னு என்ன காரணம்னா, எல்லார் வீட்லேயுமே அரசாங்கம் போய் மாமன் மச்சான் கூட தகராறு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. மக்கள் மத்தியில் அந்த பயம் குறைந்து விட்டது. குற்றம் எது வேணால் செய்யலாம், யார் வேணால் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போல்லாம் மது அருந்துறது எப்பவுமே கிராமத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பிடும்போது ஒருத்தர் சொல்லுவார், நான் தான் ஒருத்தனை அடித்தேன், போலீஸ்காரன் முன்னாடி அடித்தேன், அப்புறம் எப்படி தப்பிச்சேன்னு கேட்டேன். அது நான் 2-3 நாள் வெளில வந்துட்டேன் அப்படின்னும் போது புதுசாக அஃபென்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, என்னப்பா ஈஸியாக வந்துடலாமான்னு. அதெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை, இப்போல்லாம் கொலை பண்ணாலே 1 மாதம்தான் அப்படின்னு சொல்ல என்ன ஆகுன்னா, இவங்க காவல்துறையோட இந்த சீர்கேடு என்ன ஆகுன்னா, அக்யூஸ்டு மத்தியில் காவல்துறை மேலே இருக்கிற மரியாதை குறையும், பயம் குறையும். அது புதுசாக அஃபெண்டர்ஸ் புதுசாக பண்ணுறாங்க பாருங்க, அவங்க மத்தியில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்போது மனசுக்குள்ளேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், இப்போ என்ன பண்ணாலும் வெளில வந்துடலாம். அதான் அவன் சொன்னானே,
அவன் சொன்னானே அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும். கூட ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவார், நம்ம இவர் தெரியுமா, எக்ஸ் தெரியுமா, அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, ஒரு கொலை பண்ணால ஒரே வார்த்தை வெளில வந்துட்டானப்பா அப்படின்வாங்க. அப்படியா, என்ன பண்ண, ஆமாம்மா கொலைலாம் சாதாரண விஷயம்னு மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்க. திடீர்னு ஒரு ஏதாவது தப்பு நடந்தால் முதல்லலாம் சும்மா அடித்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மைண்ட் என்னன்னா கரப்ட் ஆகி அடிக்கலாம் வேணாம், கொலையே பண்ணிடலாம், அவர் சொல்லிட்டார் ஒரு வாரத்தை வெளில வந்துடலான்னு அப்படின்னு கொலை பண்ணுறாரு. அவர் வெளில வர்றாரு ஒரு வாரத்தில். அப்படி இருக்குது. இப்போது எந்த காவல்துறையுமே யாருமே இப்போ அவன் காவல்துறையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கஸ்தூரின்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு 3 படை சேர்ந்து அவங்க பின்னாடி ஆந்திரா, கர்நாடகா, மைசூர்ஸும் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வர மாதிரி ஜீப் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் விளங்குமா ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடக்குமா? நான் பல தடவை உங்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கேன், முதல்வர் எழுத்து பேசினா 3 தனிப்படை, அதுவும் நம்ம சின்னவர் எழுத்து பேசினா 5 தனிப்படை. எங்கள் கட்சியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா வீட்டில் இருக்கும்போது 100 பேர் சுற்றி அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாருங்களே ஒருத்தர், நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணி ஊர்லேருந்து அவர் வந்து இறங்கினோடனே 100 பேர் சுற்றி. இந்த அப்பயும் சொன்னவங்கள்ட்ட இந்த 100 பேரை ஒரு 3 பேர் இங்கே வச்சுட்டு 97 பேரை வெளியில் அனுப்பிச்சிங்கன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணாங்களா? இவங்க பிரச்சனை அது இல்லை. இந்த அரசாங்கம் யார் கண்ட்ரோலும் இல்லை, அதிகாரிகள் யார் கண்ட்ரோலும் இல்லை, போலீஸ் அதிகாரிகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு. நேற்று நடந்த சம்பவம் கூட நான் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறது, அதீத தன்மையான ஒரு மனசில் ஒரு தைரியம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. இது டக்குன்னு பண்ணதில்லை, ப்ரொவோகேஷனில் பண்ணதில்லை. இது வந்து ப்ரொவோக் பண்ணியிருந்தால் அது வேறு விஷயம். சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு, டாக்டர் வராரு, எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டால் உங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவேன், நீ பண்ணுறதை பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ப்ரொவோக் ஆகும், எல்லா மகன்களுக்கும் ப்ரொவோக் ஆகும். அப்படி என்ன வார்த்தை யூஸ் பண்ணான்னு தெரியல. பக்கத்தில் இருந்த கட்டை ஏதாவது அடுத்து அடிச்சிருந்தா கூட அது வேற, ப்ரொவோக் ஆகி பண்ணுறது அது வந்து எக்ஸப்ஷனில் வரும். இது கத்தி கையில் வச்சிருக்காரு, அவர் சொன்னோன்னே குத்துறாரு. அப்போ கத்தி எடுத்துட்டு அவர் வீட்டில் இருந்து அங்கே போகிற வரைக்கும் மனநிலை என்னன்னா, என்னை யார் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் ஒன்றும் முடியாது, என்னன்னா பண்ண நடு ரோட்லேயே வெட்டலாம், யார் கேட்குறது? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பெரிய விஷயமா இப்போ ஆம்ஸ்ட்ராங் நடு ரோட்டில் வெட்டுறாங்க ஒரு மாநில தலைவரை, என்ன வேணால் பண்ணலாம், சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? அந்த தைரியம் தான் மக்கள் கூட நினைப்பாங்க, என்னங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் டாக்டரை போய் குத்துனதுக்கு எப்படிங்க முதல்வர் பொறுப்பாவார்? முதல்வர் பொறுப்பாக மாட்டாருன்னா அந்த தைரியத்தை கொடுத்த காவல்துறையோட சீர்கேடு இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை. இதே முதல்வர் தானே சாத்தான்குளத்தில் இதில் கஸ்டடியல் டெத் இருக்கும்போது என்ன பேசினார். இன்னைக்கு எத்தனை கஸ்டடியல் டெத் தெரியுங்க தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம்? ஒன்றுத்துக்கு வாய் திறந்தாங்களா யாராவது? அவ்வளோ எதுக்குங்க? அவன் டிஎம்கே நடத்துகிற பொதுக்கூட்டத்துக்கோ மீட்டிங்க்கோ பெண் காவலர்கள் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் காவல்துறையில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கேளுங்க, பெண் காவலர் போக பயப்படுறாங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் ஆக்ஷன் கிடையாது. விருகம்பாக்கத்தில் அப்படியே மேன் ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்போது எல்லாத்துக்கும் தெரியுது இந்த கட்சி, இந்த ஆட்சியில் காவல்துறைங்கிறது ஒன்றுமே கிடையாது. திமுக கட்சிக்காரங்க என்ன சொன்னாலும் காவல்துறை கேட்கணும். ஏங்க ஒரு பெண் காவலருங்க, யாரை நம்பி வராங்க? இந்த இந்த வேலைக்கு யாரை நம்பி வராங்க? உங்களை நம்பி, என்ன நம்பியா? அங்கே இருக்கிற சக போலீஸ்காரரையும் உயர் அதிகாரியை நம்பி தான் ஒரு பெண்ணை நம்ம அனுப்புகிறோம் அந்த 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 துறைக்கு. அந்த துறையில் ஒரு பெண் வந்து நடுவில் 50 பேர் நடுவில் ஒரு பெண் காவலர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எது தெரியுங்களா? அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம். வேற எந்த பெண்ணும் நிற்க முடியாது. வேற எந்த பெண்ணுமே 100 பேர் நடுவில் நிற்க மாட்டாங்க, பயந்து ஓடுவாங்க. இவங்க ஏன் நிற்கிறாங்க? இந்த சட்டை என்னை காப்பாற்றும், இந்த அரசாங்கம் என்னை காப்பாற்ற நிற்கிறாங்களே. ஒரு கட்சிக்காரன் போய் அது மிஸ்பிஹேவ் பண்ணுறானே, அந்த கட்சிக்காரனை நீங்கள் இந்த மாதிரி 3 தனிப்படைப்பட்டு தேடினீங்களா? தேடி இருக்கணும்ல. நீங்கள் தனிப்படை தேவையில்லை, அவனை பக்கத்து தெருவில் இருக்காரு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க? உடுமா கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரன் அப்படி தான்பான்னா இது என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இப்போ கஸ்தூரி என்ன சொன்னாங்க? சொன்னது தப்பா ரைட்டோ? அங்கே உயர்நீதிமன்றத்தை முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. முன்ஜாமீன் ரத்து கிடைக்கல வச்சுக்கங்களேன் பேச்சுக்கு. அடுத்தது வருவாங்க, சரண்டர் ஆவாங்க, பொறுமை. அப்படி தான் பண்ணணும். இது எதுக்கு தனிப்படை? இதுதான் சொல்கிறேன். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காவல்துறையினர் நிறைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக எங்கேயுமே இல்லை. புதுசாக நீங்கள் போலீஸ் நிலையங்களை உருவாக்குறீங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் போலீஸ் நிலையங்களில் இருக்கிற சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த் எங்கேயுமே இல்லை. அப்போது ஸ்ட்ரென்த்தே இல்லாத இடத்துல நீங்கள் ஒருத்தர் தப்பாக பேசினார், முதல்வர் தப்பாக பேசினார், முதல்வர் குடும்பம் தப்பாக பேசினார், உதயநிதி பற்றி தப்பாக பேசினார், இவங்க பின்னாடியே காவல்துறை போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படி எங்கே போய் முடிய போகுது? நேற்று மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, அந்த இர்ஃபான் பற்றி முதல்ல வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுனார்.
நான் கேட்குறேங்க, மக்கள் புரியட்டும். இர்ஃபான் பண்ண ஒரு அந்த அஃபென்ஸுக்கும் கஸ்தூரி பண்ண அஃபென்ஸுக்கும் எது சொசைட்டிக்கு அகெயின்ஸ்ட்? ஒரு 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 வந்து தொப்புள் கொடி அறுக்கிறாரு. எவ்வளோ சீரியஸான விஷயம் அது. இவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவதூறு, டெஃபமேஷன். நான் இப்போ என்ன நீங்க திட்டினீங்கன்னா இல்ல, ஆனா அது வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸா இருக்கக்கூடியவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஜாதி கலவரத்தை தூண்டும், அவங்களுக்கு எதிராக வந்து ஆட்களை திரட்டு வைக்கும். ஏன்னா நிறைய அந்த அந்த சமூகம் சார்ந்த பேரவைகளோட நிறைய பேர் கண்டனம் அடிக்க. நான் சப்போர்ட் பண்ணலைங்க. அஃபென்ஸை கம்பேர் பண்றேன். ஒரு கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ற லாயரா எது அஃபென்ஸ் அதிகம், இதுவான்னு பாக்குறேன். இதுவும் அஃபென்ஸ், இதுவும் அஃபென்ஸ் தான். ஆனா தனிப்படை தேடுறீங்களே, இது ஒரு ஏட் அமைச்சிருக்கலாம்ல இவர் வீட்டுக்கு. ஏன்னா இவர் யாருக்கு நெருக்கமானான்னு எல்லாருக்கும் தெரியும். முதல் நாள் சொல்றாரு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றாரு. நேற்று சொல்றாரு என்னங்க கொலையாங்க பண்ணிட்டாரு. அதானே சம்மன் அமைச்சிருக்கோம்ல. அந்த டாக்டர் அந்த அந்த மருத்துவமனையை மூடிட்டோம் ஒரு வாரத்துக்கு, 50,000 30,000 ஃபைன் போட்டிருக்கோம், வேற என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்பயும் அன்னைக்கு சொன்னார் தொப்புள் கொடியை வந்து இவர் அறுக்கிறதுக்கு, இவருக்கு தொப்புள் கொடி அறுக்கிறது யாருன்னா அறுக்க முடியாதுங்க. இன்ஃபெக்ஷனாக எதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் துபாயில் ஒரு தடவை போய் சொன்னார், இதான் செக்ஸ், இது குழந்தையோட ரிவீல் பண்ணார். கேட்டால் அது அங்கே நடந்ததுனாங்க. பேசிக்காக அவனு புரிஞ்சுக்கணும். ஐபிசியில் சொல்கிறது எனி அஃபென்ஸ் கமிட்டட் அவுட் சைட் இந்தியா டீம் டு ஹவ் பீன் கமிட்டட் இன் இந்தியா. இது ரொம்ப சிம்பிள். அதில் சட்டம் படித்த அத்தனை பேருக்கு தெரியும். நான் வேற நாட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பு இந்தியாவில் தப்புன்னு ஐபிசி சொல்லிச்சுன்னா, வேற எந்த சட்டம் சொல்லிச்சுனாலும் அது தவறு தான். அது வந்து குற்றம் தான். இப்போ இந்த ஊரில் 2 கல்யாணம் பண்ணால் குற்றம், கரெக்டுங்களா? அவர் அந்த ஊரில் போய் 2 கல்யாணம் பண்ணுறாரு, இந்தியன். அது சொல்ல முடியாது. உடனே நீங்கள் அந்த ஊரில் கல்யாணம் பண்ணா சொல்ல முடியாது. நீ அவங்க அந்த ஊர் சிட்டிசனாக தான் கிடையாது. நீங்கள் இந்தியனாக போய் அங்கே 2 கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க வச்சுங்களேன், அது இங்கே அஃபென்ஸ்ன்றாங்க. நம்ம ஊரில் 2 கல்யாணம் பண்ணால் கன்சென்ட் இல்லாமல் பண்ணால் அஃபென்ஸ், அது அங்கே அஃபென்ஸ் தான் அப்படின்றாங்க. இது கூட தெரியாமல் அவர் என்ன கொலையாக பண்ணிட்டாருன்றார் இப்போ. அப்போ அதை பற்றி கவலையெல்லாம் விட்டாங்க. ஸோ ஆளுக்கால் மாறுபடுதுன்னு ஒரு உதாரணம் கஸ்தூரி எதுக்கு சொன்னேன், கம்பேர் தான் பண்ணேன். இந்த சம்பவம் வந்த உடனேயே சமூக வலைதளங்களில் செய்திகளில் பரவுனது, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கும்பல் வந்து போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி பரவுச்சு. அது எந்த அடிப்படையில் பரவுச்சுன்னு பார்த்தா, அவர் அமைச்சரும் வந்து சொல்லியிருக்கிறார், திடீர்னு வந்து 4 பேர் சண்டை போட்டாங்க, 2 பேர் நம்ம கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அது மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சு. இந்த இந்த யாரு என்னென்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அமைச்சர் ரிவீல் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. அது ஐடென்டிட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் சொல்லவே கூடாது. அமைச்சர்லாம் சொல்லக்கூடாது. அவர் என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா? என்ன சொல்லணும், இதில் சம்பந்தப்பட்டவர்களை தேடுவதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அதுதான் சொல்லணுமே தவிர அவர் யார், கத்தியை லெஃப்டில் எடுத்து குத்துனாரா, இதெல்லாம் அவர் வேலை கிடையாது. அவர் சொல்லக்கூடாது. அவங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அந்த அக்யூஸ்டோட அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நான் என் மேலே பாசத்தில் தான் பண்ணிட்டான், அவன் நல்ல பையன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அது அங்கேயே முடிஞ்சது இல்லை. இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க? இது இங்கே இல்லைங்க வினோத், வெளியில் தெரிஞ்சது ஒன்று. ஏன்னா இது நடந்தது கேன்சர் இதில் நம்ம கிண்டியில் தலைநகரத்தில் நடந்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. தமிழ்நாடு முழுக்க பல ஹாஸ்பிட்டல் நடக்குது. இது அடிக்கிறது உதைக்கிறதுலாம் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து இது கேட்குறாங்க, ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க. நாங்களும் கேட்குறோம். இப்போ ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க ஈரோட்டில், அவங்க திருநெல்வேலியில் எங்கேயோ, அதுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனில் போய் யார் வேணாலும் அடிக்கலாம் உதைக்கலாம்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இது எங்கே போய் நிற்கிறது? இது அந்த பையனுக்கு என்ன கோபமாக இருந்தாலும் சரி, கத்தி எடுத்து 7 தடவை குத்துறவளுக்கு என்ன இருக்கு? இவர் அதாவது இந்த பையன் குத்துற பையன் மாதிரி யாரோனா வந்துடலாம், ஒரு நிமிஷத்தில் நீங்களும் வந்துடலாம். அவரை மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஒருத்தர் வர முடியுமா? ஆங்காலஜிஸ்ட், அவர் கேன்சர் கியூர் பண்ணுற ஒருத்தர், அவர் உயிரை திருப்பி கொடுக்க முடியும் ஒருத்தரால்? இது என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி உயிரை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாட்டில் வந்து அந்த ஸ்கில்டு இந்த சோர்ஸே போயிடும். மக்கள்கிட்ட படித்தவங்களோட அந்த அந்த எண்ணிக்கையே குறைஞ்சிடும். ஆனால் இப்போ இன்னொரு தரப்புல சமூக வலைதளங்களில் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் அங்கே வரக்கூடிய நோயாளிகளை சரியான முறையில் நடத்துறதே கிடையாது. ஒன்று அவமதிப்பாக பேசுறது, ஏன்னா ஃப்ரீயாக வராங்கன்னு சொல்லிட்டு பேசுறது, இல்லைனா வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லை, உரிய மருந்து கொடுக்கறது இல்லை, உரிய முறையில் அவங்க நடத்துறதே கிடையாது. அதோடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களையும் பார்க்குறோம் நம்ம. சரி, அதே அதர் சைடு பாருங்க. தமிழ்நாடு இங்கே மெட்ராஸை பார்க்காதீங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு மருத்துவமனை பாருங்கள். பெட் இல்லை. 10 பேர் பெட் இருக்கிற இடத்துல 100 பேர் வராங்க. 90 பேர் எங்கே வராங்க? கீழே படுக்கிறாங்க. 90 பேர் 10 பேர் மாவட்ட செயலர் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வராங்க. நீங்கள் டாக்டரோட ப்ரெஷரை புரிஞ்சுங்க. 90 பேர் கீழே படுக்கணும், 10 பேர் தான் பெட்டு. 90 பேரில் 10 பேர் அமைச்சர் கடிதம்,
எம்எல்ஏ கடிதம், எம்பி கடிதம், மாவட்ட செயலர் கடிதம், நகர செயலர் கடிதம் வரான். அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? சார் இங்கே பெட்டு இல்லை சார்னு சொன்னால் மாவட்ட செயலர் லெட்டர் கொடுத்துருக்காரு, நீ இல்லைன்னு சொல்லுவியா? நீ அவ்வளோ பெரிய ஆளையாட்டியா? நீ எங்கள் மாவட்டம் படித்ததை விட நீ பெரிய படிப்பாளியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அது எரிச்சல் என்ன பண்ணுவார் அவர்? சொன்னால் புரிஞ்சுங்கன்னு தானே போவார். சரி மருந்து இல்லை, மருந்து கொடுன்னு அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்ரெட் ஆப்ரேஷன் எங்கே பண்ணி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மருத்துவமனைக்கு போங்க. இங்கே ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கா? கட்டில் இருக்கா? பெட் இருக்கா? எங்கேயுமே இல்லையே. நான் தவறு தான், எந்த டாக்டர் அந்த மாதிரி நோயாளி பார்த்து சொன்னாலும் தவறு. ஆனால் அவர் பக்கம் இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னு பாருங்கள். அது காரணம் யாருன்னு பாருங்கள். இப்போ டாக்டர் தப்பு பண்ண யார் காரணம்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தானே காரணம். அவர் தானே கண்டுபிடிக்கணும். அதை வேற என்ன பண்ணுறாரு ஒரு அமைச்சர்? முதல்வர் பின்னாடி சுற்றுறது அமைச்சர் வேலையா? இல்லையே. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிங்களேன், சீக்கிரட்டாக யாராவது கட்சிக்காரன் அமைச்சு அங்கே நின்று வேடிக்கை பாரு, அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு பாருன்னு சொல்லணுமா இல்லையா? போகிறவரெல்லாம் டாக்டர் திட்டு வர சும்மா போர் அடிக்குதுன்னு. அங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். ஒரு ஸ்கேன் மிஷின், ஒரே ஸ்கேன் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பேர் தான் இருக்க முடியும். 1000 பேர் லைன் நிற்கிறாங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க டாக்டர்ஸ்? இன்னைக்கு நேற்று ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு பெண் டாக்டர்லாம் வந்து அழுதாங்க பார்த்தீங்களா? 21 மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்களே. யார்? பயிற்சி டாக்டர்கள். ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறாங்கல்ல, 21 மணி நேரம் எங்களை வேலை செய்ய சொல்கிறாங்க. 3 மணி நேரத்தில் நாங்கள் எப்படி தூங்கி வெளியில் வர்றது? ஜட்ஜஸ் கூட சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து அவங்களுக்கு நிறைய வந்து ஓய்வு கொடுங்க. ஏன் அந்த வார்த்தை வருது? ஹவுஸ் சர்ஜன் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? காரணம் அங்கே ஆள் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆள் இல்லை. ஹவுஸ் சர்ஜன் பசங்க பண்ணுற பெண்களையும் பசங்களையும் கூப்பிட்டு எனக்காக ஒரு மணி நேரமானு டாக்டர் சொல்லுவார், சீஃப் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சீஃபே சொல்லிட்டாரு 1 மணி நேரம். இன்னொரு டாக்டர் வந்துட்டு எனக்காக ஒரு மணி நேரம் இருமா அப்படி சொல்லி 21 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லா இடத்துலையுமே. அதையே சரி பண்ணல அவர். அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பின்னாடி சுற்றுறாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பின்னாடி சுற்றுறாங்க, எல்லாரும் முதல்வர் பின்னாடி இருக்காங்க. வேறு யாரும் வந்து மக்களோட இல்லை எந்த விதமான வளர்ச்சியையும் பார்க்கறது இல்லை. இதுதான் இவ்வளோத்துக்கும் காரணம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுச்சுன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு ஒன்று ஒன்றா. அதுதான் இப்போ என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு 3.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து 6000 கொலைகள் நடந்திருக்கு, 50,000 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுக்கிறார். இந்த டேட்டாஸை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேங்கை வயலில் நடந்து எத்தனை நாள் ஆச்சு ரைட்டுங்களா? குஷ்புவை பற்றி ஒருத்தர் ஓப்பனாக சைதை சாதிக்குன்னு பேசுகிறவரை அரெஸ்ட் பண்ணாமல் எத்தனை நாள் இருக்காங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர் இருக்கார். இவங்களெல்லாம் யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? வேங்கை வயலில் அரெஸ்ட் பண்ணாங்களா? என் மாவட்ட தலைவர் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸில், ஏதாவது பண்ணீங்களா? அப்போது ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஒரு பக்கம் இன்எஃபிஷியன்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் வந்து நம்ம ஊர் போலீஸுக்குலாம் நீங்கள் ஃபுல் பவர் கொடுத்து பாருங்க. எங்க ராஜீவ்காந்தி கொலையே வந்து சர்வசாதாரணமாக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அப்புறம் தாங்க சிபிஐ வந்தாங்க உள்ள. அந்த மாதிரி போலீஸுங்க அது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், போலீஸ்க்கு நான் குறைச்சி மதிப்பிடல, அவ்வளோ திறமையானவங்க. ஆனால் அவங்க பெண்ட் ஆவாங்க. ஆளுங்கட்சி எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் ஆகிறவங்க தான் 90% போலீஸ்க்காங்க. அதை பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் உங்களோட திறமை. அது எப்படிங்க ஜெயலலிதா அவங்க பீரியடில் மட்டும் சட்டம் ஒழுங்கு அப்படி இருந்தது? ஏன் இத்தனைக்கும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் ஏற்றுக்கிறோம். வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, இதெல்லாம் குற்றச்சாட்டு. இவர் எப்போ வேணால் பார்க்கலாம், எங்கே வேணால் பார்க்கலாம்லாம் சொல்கிறீங்க. ஏன் அவர் மேலே பயம் இல்லை? ஜெயலலிதா அவர் மேலே ஏன் அவ்வளோ பயம்? ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அவங்க காதுக்கு போனால் கூட அந்த துறை தொலைஞ்சுது அன்றைக்கி. யாராக இருந்தாலும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் ஏற்படுத்துவது ஒரு முதல்வரின் கடமை. அது இவர் தவறிட்டார்னு நான் சொல்லுவேன். முதல்வர் மேலே பயம் இல்லை, போலீஸ்காரங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு ஆளை வச்சுருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் இவங்க ஆளை வச்சுருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் தப்பு நடக்காது. முதலமைச்சர் மீது பயம் இல்லையா? பயம் இல்லை. அதுதான் இதே நம்ம ஆதரவுலேயே சொல்லியிருக்கேன். உதயநிதி அவர்களே துணை முதல்வர் ஆக்கினீங்களே, என்ன அவருக்கு கூடுதல் இதை கொடுத்தீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டேன். துணை முதல்வர் நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தார், இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார். ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்துக்க, சிறப்பாக பண்ணுன்னு சொன்னீங்களா? அதே விளையாட்டுத்துறைக்கு எதுக்கு துணை முதல்வர்? அவர் என்ன பண்ணார்? அவர் வந்து 3 மாதம் 5 மாதம் ஆகுது. என்ன தமிழ்நாட்டில் எப்படி மாறிடுச்சு? இல்லை, ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஏதாவது இங்கே வந்து சப்போஸ் இங்கே வந்து மழை வருது அப்படின்னாலும் அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணுறது அவர் தான். இப்போ நேற்று வந்து அந்த கத்தி குத்து ஆனதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனது அவர் தான். எல்லா ஆப்ரேஷன்ஸும் கிட்டத்தட்ட எல்லாமே அவர் தானே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் போஸ்ட், நீங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறீங்க. மழை வந்ததுக்கப்புறம் நிற்கிறது, குத்தினதுக்கப்புறம் பார்க்குறது. நான் சொல்கிறது இவர் தானே சிஎம். ஓப்பனாக பேசுவோம், சும்மா ஒளிவரல. இவர் தானே சிஎம். உதயநிதி அவர்கள் தான் நீங்கள் சிஎம், அது எந்த டவுட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறது தான் கண்ணாசைக்கு தான் இன்றைக்கி எல்லாமே நிற்குது. இவர் கையில் எடுத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்திருத்தக்கூடாது? பண்ண முடியாதா?
சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த நான் முனையவே மாட்டேன். ஆனால் யாரெல்லாம் கத்தி குத்து வாங்கிட்டு வீட்டில் படுத்துருக்காங்களோ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டு வரதுக்கு எதுக்கு துணை முதல்வர் எங்களுக்கு? இந்த திமுக தரப்புல சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க வந்து போதைப் பொருளை ஒழிச்சிருக்கிறோம், முன்னாடி இருந்ததை விட வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கிறோம்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸ்கூல்ல கிடைக்குதுங்க கஞ்சா. நான் சொல்லல, ஸ்கூல்ல கஞ்சா கிடைக்குது. போதை அவ்வளோ மோசமாக போச்சு டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம். 6000 கொலைகள் நீங்கள் சொன்னீங்க, நடந்ததா இல்லையா? இத்தனைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து அனுபவம் இல்லை, இவர் சொல்றாரு அனுபவம் இல்லை, அப்படி ஊர்ந்து வந்த அவர் நடத்தினாரா இல்லையா? நல்லதோ கெட்டதோ நடத்தினாரா இல்லையா? அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னீங்க, வாசல்ல வந்து நின்றுட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? சீருக்கு சட்டம் ஒழுங்கே இல்லையே எங்கேயுமே. ஒன்றுங்க, கட்சிக்காரங்க கையில் கண்ட்ரோல் இல்லை. இவர் கண்ட்ரோலில் கட்சிக்காரங்க இல்லை. கட்சிக்காரங்க அவங்க நினைக்கிறத பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே அராஜகம் சின்ன இடத்துல இருந்து மேலே வரைக்கும் நடக்குது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு முதல்வர். அதனால தான் இந்த மாதிரி சீர்கேடு நடக்குது. அவங்களுக்கு வேண்டியவங்க கொலை பண்ணாங்கன்னா யார் என்ன பண்ணுறது? ரவுடிங்க அட்டகாசம் பண்ணாங்கன்னா திமுக வேண்டியவங்க என்கரேஜ் பண்ணான்னு என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கொலை நடந்த பிறகு வந்து கமிஷனர்லேருந்து எல்லாருமே மாற்றப்பட்டாங்க இல்லையா? உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு தானே அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னாச்சு? யார் குற்றவாளி? அதான் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, A1 A2 A3 எல்லாமே போட்டாங்க. தலைமறைவாக இருக்க 2-3 பேர் இருக்காங்களா, என்ன பண்ணுறது? அவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்களா? நான் தான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன், வேங்கை வயலில் என்னங்க பிரச்சனை? அந்த ஊரில் மொத்தம் 3000 பேர் இருப்பாங்களா? நம்ம நாட்டு போலீஸுக்கு வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் அதை கண்டுபிடிக்க மாட்டேறீங்க? ஏன் திருமாவளவன் அமைதியாக இருக்காரு? பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியாதாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க? இல்லை, நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்கிறார். 1.5 வருஷமாக அழுத்தம் கொடுக்குறீங்களா? அந்த அழுத்தத்தை கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருந்தா எடப்பாடி நல்லா இருந்திருப்பார்ல. ஏன் அவருக்கு மட்டும் பயங்கர அழுத்தம் கொடுத்தீங்க? நைட்டு கொலை நடந்தால் காலங்கத்தால் ஏன் அவர் கழுத்து பிடிச்சி நெருக்குனீங்க? அப்படி இவருக்கு மட்டும் லைட்டாக அழுத்தம் கொடுக்குறீங்க. அது லைட் அழுத்தம், ஒரே அழுத்தம் தானே கொடுக்கணும் எல்லா பக்கமும். 1.5 வருஷங்க, 2-3 வருஷம் ஆக போகுது வேங்கை வயல் நடந்து. ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இன்றைக்கும் பல ஊரில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக முடியல. என்ன சொல்கிறாரு திருமாவளவன்? அது ஏன் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இது திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இருக்கிற ஆட்சியில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போய் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ நாங்கள் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லணும்ல. இப்போ அவர் அதெல்லாம் விட்டு ஆட்சியில் பங்கு இதில் பண்ண முடியுமா? அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு ஆளை விட்டு பேசுறது இதான் பண்ணிட்டு இருக்காரு. தவிர திருமாவளவன் கட்சிக்காரங்க சிந்திக்கணும், இதை விட சிறந்த சந்தர்ப்பம் உங்கள் தலைவருக்கு எப்போ வரப்போகுது? 4 MLA, 2 MP, சிஎம்மோட க்ளோஸு, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போங்க. இரட்டை கோலை முறை இருக்குல்ல, அதை மாற்றுங்க. எங்கெங்கெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவி ஏற்காமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் உட்காந்து பதவி ஏற்க வைங்க. அப்புறம் வாங்க அனைத்து சாதின்னு அர்ச்சகர் ஆகலாமா கேட்பீங்களே எல்லாருமே ஒரே வார்த்தை, அனைத்து சாதின்னு அர்ச்சகர் ஆகலாமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதை முதல்ல பண்ணுங்க. உங்கள் கையில் தானே கண்ட்ரோல் இருக்குது. ஊராட்சி மன்றம் உங்ககிட்ட தானே இருக்குது. உங்ககிட்ட நீங்கள் போய் உட்காந்துங்க. நடுவில் திருமாவளவன் உட்காந்துக்கிறாரு, பக்கத்தில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அந்த அம்மாவை கூப்பிடுங்க, உட்காருமா சேர்லன்னு சொல்லுங்கள். உட்கார முடியாதா? திருமாவளவன் அவர்கள் மீறி யாராவது வந்துருவாங்களா இங்கே தமிழ்நாட்டில் அந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு? ஏன் பண்ணல? அதே வேங்க வயலில் உட்காருங்க, அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிடுங்க. யாருப்பா பண்ணது, தயவுசெய்து உண்மையை சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா பாருங்கள். இது முழுக்க முழுக்க அரசியல். அது திமுகவுக்கு தோழமையோடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி கூத்து மட்டும் எடப்பாடி அவர்கள் பேர் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி பிபிசியில் பேசியிருப்பாங்க. அன்றைக்கி ட்ரம்ப் பேசியிருப்பார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு இருப்பார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது, அப்படி கொண்டு சேர்த்துருப்பாங்க. இன்றைக்கி சாதாரணமாக கத்தி குத்து தானுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. இதை எல்லாரும் மக்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். இந்த ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்கிறார். இல்லை, விஜய் அவரோட இது வந்து எனக்கு முதல்ல இருந்தே இந்த அறிக்கை விடுறது மட்டுமே. நீங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலையும் அறிக்கை விட்டுருக்காரு, விஜய் அறிக்கை விட்டுருக்காருன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் இதில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறவர். விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட கோபம்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காருன்றது அவங்களோட ரசிகர்கள் வந்திருக்காங்க, அவர் தேடி வந்திருக்காங்க, குறைச்சி மதிப்பிடலை. பட் எந்த அளவுக்கு அவரால் வந்து இது வரைக்கும் அன்னைக்கு நடந்த கூட்டத்திலேருந்து இன்னி வரைக்கும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு. அது அவங்க கட்சி பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. பொதுவெளிக்கு வந்தால் நான் விமர்சிப்பேன். நேற்று வரைக்கும் அவர் நான் விமர்சிக்கல. துப்பாக்கி நல்லா இருந்தால் கேட்டால் அதை நான் விமர்சிக்க மாட்டேன், அது தனிப்பட்ட முறையில். இன்றைக்கி தாவேக்காவை பற்றி கேட்டால் நான் விமர்சிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க கட்சி தொண்டர்களே இறக்கும் போது கூட போகல. இன்னி வரைக்கும் அந்த கட்சியில் யார் இது மாவட்ட தலைவர், யார் மாவட்ட செயலாளர், தலைமை, இந்த மாதிரி பைலாஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. இது என்ன கட்சி கொள்கைன்னு தெரியல. அன்றைக்கி அவர் சொன்ன கொள்கைகள்லாம் வந்து எங்களுக்கு திமுக போதும்,
நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், எனக்கு திமுக இருக்குது. அதே பழைய மந்தையில் புதிய கல்ன்ற மாதிரி இதுக்கு நீங்கள் எதுக்கு புதுசாக வந்து பெரியாரே ஏற்றுக்கிறீங்க, இதை வந்து நீட்டே எதிர்க்கிறீங்க, மும்மொழி கொள்கை இல்லை இருமொழி கொள்கைன்ட்டீங்க. எந்த வகையில் நீங்கள் வந்து திமுக மாறி இருக்கீங்கன்னு ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவுடைய கொள்கை நல்ல கொள்கை தான், ஆனால் அதை வந்து இப்போ அந்த பேரை சொல்லி இப்போ ஒரு குடும்பம் கொள்ளடிக்குது அப்படிங்கிற. அப்போ என்ன சொல்லணும்னா திமுக 2 அப்படின்னு ஆரம்பிச்சு, இல்லை பி டீம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் எங்கிட்ட வாங்க, ஆனால் திமுகவில் நடக்கிற அத்தனையும் அப்படியே இருக்குங்க. திமுகவில் எப்படி இருக்குதோ அதே தான் இங்கே நடக்கும். பட் தலைமை சரியில்லை, எங்கிட்ட வாங்க, நான் திமுக 2 அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் மாற்றுன்னு சொல்லும் போது இப்போ நாங்கள் மாற்றுங்க, மாறுதட்டி சொல்லுவோம், நாங்கள் மாற்று எப்படி சொல்கிறேங்க? நீட் ஆதரிக்கிறோம், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆதரிக்கல. இருமொழி கொள்கையில் பலமொழி கொள்கைன்றோம் நாங்கள், அது எந்த கட்சியும் சொல்கிறது இல்லை. ஹிந்தியை ஆதரிப்போம், திணிக்க மாட்டோம். ஹிந்தியை திணிக்க மாட்டோம், ஆதரிப்போம், கொடுப்போம் மக்களுக்கு. நாங்கள் நவோதயா பள்ளியை கொண்டாடுவோம். என் குழந்தைங்களுக்கு, எங்கள் ஊரில் இருக்க குழந்தைங்களுக்கு 3 சப்ஜெக்ட் கொடுப்பேன் லாங்குவேஜ். வேணும்னா அந்த குழந்தை எடுத்துக்கிட்டோம், வேணான்னா விட்டுருவேன். இது மாதிரி ஒருத்தர் சொல்லுங்கள். இதுதாங்க புதுமை தமிழ்நாட்டுக்கு. அதே இருமொழி கொள்கை என்னன்னு தெரியாது அவருக்கு. இருமொழி கொள்கைன்னு என்ன? 2 மொழி தான் சொல்லி கொடுப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இருமொழி கொள்கைன்னா இந்த ஆட்சியில் இருமொழி கொள்கை இருக்கும், 3வது மொழி கத்தே கொடுக்க மாட்டோம், அதான இருமொழி கொள்கை. அவங்க சொல்கிற இருமொழி கொள்கை அதை அப்படியே சொல்கிறாரு, இருமொழி கொள்கை தான்ன்றாரு. என்ன அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் இருமொழி வச்சுட்டு யாராவது பண்ண முடியுமா? நீட்டு வேணாங்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? நீட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நீட்டுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஒரு தலைவன்ற ஒரு இது வச்சுருக்கணும் இல்லைங்க, ஒரு டேட்டா வச்சு தானே பேசணும். இப்போ அப்படி நடந்துச்சுங்க, இப்போ இப்படி இருக்குது. நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சிம்பிளாக சொல்கிறேன். நீட்டுக்கு முன்னாடி 60-70% இருந்தால் போதும்னு ஒரு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. 70 மார்க் எடுத்தால் யாருன்னா இதுக்கு போகலாம், மெடிசன் போகலாம். அப்போ ஒரு டாக்டர் இருக்கார்ல, நல்ல பெரிய டாக்டர், தமிழ்நாட்டில் சென்னையில் பெரிய டாக்டர் வச்சுங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்காரு. பையனை கூப்பிட்டு, தம்பி 70 மட்டும் எப்படியே எடுத்துரு அப்படின்வாரு. 70 எடுத்துருவோம்ப்பான்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, எல்லா முக்கியமான காலேஜுக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ரேட் எவ்வளோ, ஆன்கோயிங் ரேட் என்னன்னா ₹1 எனக்கு, உங்களுக்கு தான் ஒரு ₹80. நான் ₹30 கொடுத்து அனுப்பிச்சிடுவேன்னாரு. நான் சொல்கிறது நடக்கவே இல்லை, இது பார்க்குறவங்க சொல்லட்டும். ₹30 கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு, அட்வான்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. தம்பி உனக்கு அந்த காலேஜில் சீட்டு போட்டாச்சுப்பா, 70 மட்டும் வாங்கிடுன்னு பையன் 71 வாங்குவார். ஸ்ட்ரெயிட்டாக அந்த காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்து ₹1 பேசி ₹80 பேசி கொடுத்துட்டு அவர் ஜாயின் பண்ணுறாரு. புரிஞ்சுங்களா? இங்கே கவர்மெண்ட் கோட்டா விட்டுருங்க, ப்ரைவேட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குல்ல, எல்லாம் இல்லை ஃபில் ஆகிடும். 95 மார்க் எடுத்துகிட்டு பணமே இல்லாதவன், கவர்மெண்ட் கோட்டா கிடைக்காதவன், இங்கே போக முடியாதவன் அப்படியே நிற்கிறான் பணம் இல்லாமல். 70 மார்க் எடுத்தால் போதும். முதல்ல எனக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் பையன் இப்போ தான் +2 முடிக்கிறான், இதில் போட்டேன், அந்த காலேஜில் போட்டேன், எல்லாம் பேசியாச்சு. இங்கே சொல்லுங்கள், விஜயை சொல்லுங்கள். இன்றைக்கி நீட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாக்டரை, என் பையன் நாங்கள் பேசிட்டேன், அமௌண்ட்டில் பேசி ரெடி பண்ணிட்டேன், அந்த எம்டிகிட்ட பேசிட்டேன் சொல்லுங்கள். இதாங்க நீட்டோட வெற்றி. இப்போ சொல்லுவாங்க நீட்டில் குறை இல்லையா, இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். நீட் வந்ததுக்கப்புறம் என் பையனுக்கு இந்த காலேஜில் செலக்ட் பண்ணி போட்டுட்டேன்னு சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர். தமிழகத்தில் இருக்க மிக பெரிய கல்வியாளர், பல மருத்துவ கல்வி வச்சுருந்தவர், தம் பொண்ணை ஒரு வருஷம் வெயிட் பண்ண வச்சு அடுத்த வருஷம் தான் நீட்னால அடுத்த வருஷம் தான் போட்டார். அது இங்கே இல்லை, வேறு மாநிலத்தில். மிகப்பெரிய அவர் கையில் இல்லாத மருத்துவக் கல்லூரியும் இல்லை. இதுதான் நீட்டோட வெற்றி. இது தெரியுமா விஜய் அவர்களுக்கு? தெரியுமா? சாதாரண குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து பாஸ் பண்ணிட்டு போதே. எதுக்கு சொல்லணும்? ஆதங்கம் என்னென்னா, நீங்கள் புது கட்சி ஆரம்பித்து வரீங்க, உங்கள் மக்கள் பார்க்குறாங்க, யாருக்கும் கொடுக்காத ஆதரவு உங்களை கொடுக்குறாங்க, அத்தனை பேர் சேர்றாங்க, தலைவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அடுத்த தலைமுறை கரெக்டாக வழிநடத்தணும்ல. ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறது எந்த வகையில் உங்களுக்கு நியாயமாக இருக்கும்? ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்லுங்கள், ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு? அதனால் பழைய மொந்தையில் புதிய கல்லுன்ற மாதிரி எதே திமுக தான் இருக்குது எங்களுக்கு. அதே பெரியார், அதே மாற்று சக்தி அப்படின்னு வரதால பாஜக கொஞ்சம் பதற்றமாகுதோ? ஏன்னா நம்ம சக்தி நம்மளும் அதே கோஷத்தை வைக்கிறோம், அவரும் அதே கோஷத்தை வைக்கிறாரு, நம்ம ஓட் பேங்க் கூட கொஞ்சம் அடி வாங்க. நம்ம கோஷம் வைக்கலையே, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நாங்க நீட் வேணும்ன்றோம், அவர் நீட் வேணாங்கிறாரு. இல்ல மாற்று சக்தி நாங்க தான் அடுத்து மாற்று சக்தினா நீங்க வந்து புதுசா நான் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. நேற்று வரைக்கும் அவரை பார்த்தீங்க, இன்னைக்கு என்ன பாருங்கன்றது மாற்று சக்தி இல்லை. இவரை விட நான் எந்த வகையில் வேறுபட்டு இருக்கிறேன்னு சொல்றது தான் மாற்று சக்தி. நாங்க மாற்று சக்தின்னு சொல்றோம், அவரை மாற்று சக்தின்னு ஒன்றுத்துல சொல்லுங்க. ஒன்னே ஒன்று அஞ்சலி அம்மாள்னு ஒன்று கொண்டு ஒருத்தர் வச்சாங்க, அது பல பேர் யாருன்னு கேட்டாங்க, அவங்கள பிரபலப்படுத்தினார், அது உண்மை. மற்றபடி அதே பெரியார் தான், அதே அண்ணா தான், அதே அம்பேத்கர் தான், எல்லாம் அதே தான் வச்சிருக்காரு, அதே கொள்கை வச்சிருக்காங்க. ஆனால் என்ன விதத்தில் அவங்க திமுகவோட மாறுபட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க.
திமுக கொள்கையிலேருந்து அங்கே மாறுபட்ட இதில் இருக்குங்கன்னு சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள், புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்புறம் இல்லை வேற ஏதாவது ஸ்கீம், நான் மதுவை ஒழிப்பேன், மதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று கொண்டாந்து. தமிழ்நாட்டில் வந்து கடன் அதிகமாக இருக்குது, மின் வாரியம் இவ்வளோ மோசமாக இருக்குது, அதை நான் இப்படி ஒரு தனியாக ஒரு இது பண்ண போகிறதா சொன்னாரா? ஒரே மீட்டிங்கில் எல்லாம் சொல்லணும்னு கேட்காதீங்க. இருந்தாலும் இந்த கொள்கைகளாம் சொல்லும் போது வேற என்ன கொள்கையை சொன்னார் அவர்? மாறுபட்டு திமுகவோட மாறுபட்டு ஒன்று சொல்லுங்க. இல்லை இப்போதான் ஏதோ ஒரு ஊழல் பட்டியல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏற்கனவே செஞ்ச ஊழல் பட்டியல் ஏசியமா சொல்றது பதில் சொல்ல முடியாது. அவர் ஊழல் பட்டியலாம் எடுக்கட்டும், அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, எடுத்து கொடுக்கட்டும். அது ஊழல், எங்கள் ஊழலை ஒழிப்பேன்றது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அதுதான், அது சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம், 11வது வருஷம் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டை காமிக்க சொல்லுங்கள், உடனே நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, செங்கல்பட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நாட்டில் பிரதமர் ஆளுங்கன்ற 11 வருஷம் ஆகுது, ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்கள். இதுவரை ஆண்ட எத்தனை பிரதமர் மேலே குற்றச்சாட்டுன்னு சொன்னால் சொல்கிறேன். அப்போ இவர் வித்தியாசம் பண்ணாரு தானே. ஊழலுக்கு எதிரானவங்க நாங்கள் தான் சொல்ல முடியும், ஊழலுக்கு எதிரானவங்க வேறு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, அதனால் அவர் சொல்கிறார். இப்போ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அது வரைக்கும் அவர் கொள்கை என்னன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஒரு கொள்கைன்னு ஒன்று வரும்போது நம்ம விமர்சிப்போம். ஆனால் மன்மோகன் சிங் மேலே கூட தனிப்பட்ட முறையில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையே, அவருடைய அமைச்சர்கள் மீது தான் இருந்தது. அவர் தனிப்பட்ட முறையில் ஊழல் செய்தார்னு எங்கே யாராவது குற்றச்சாட்டினாங்க? குற்றச்சாட்டு இப்போ நீ இதை கேட்டவுடனே மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில்னு போயிட்டீங்க. நிதி அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் மேலே இல்லையா? அப்படி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் தி இதுங்க கேபினெட், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் மேலே தப்பு இருக்கா, அவர் கூட இருக்கிற மேலே தப்பு இருக்கான்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது அப்படி இல்லையா? அது என்கிட்ட என் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்லாம் என்ன கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால், தலைவர் அவர் வீட்டு குடும்ப உறுப்பினர் மேலே தானே இருக்குது, வீட்டு தலைவர் மேலே இல்லையே அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். ஒத்துக்குங்க, என் பையன் மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆராசா என்ன பண்ணார், அன்புமணி அவருக்கு அவங்க அடித்த கமெண்ட்டே என்னென்ன வந்தது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க, தயாநிதி மாறன் என் கையத்தை வாங்காமல் போயிட்டாரு, எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. யாருமே, என் பிரதமர் மோடி அவர்களே ஒரு வார்த்தை கூட மன்மோகன் சிங்கை பற்றி சொன்னதே இல்லை இது வரைக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல மனிதர், அவர் வீட்டில் போய் பார்த்து வந்தார். ஏன்? அவரோட நேர்மை. இப்போவும் சொல்கிறேன், மன்மோகன் சிங் நல்லவர். பட் அவர் யார் கையில் கண்ட்ரோலாக இருந்தார்னு பார்த்துட்டு தான் இருக்கும் டிவியில். இப்போ இந்த 11 வருஷத்தில் இந்தியா கிடைச்ச மரியாதையும், வெளிநாட்டில் இருக்கிற மரியாதைக்கும், அவருக்கு கொடுத்த மரியாதையும், அவரை தனியாக விட்டுருந்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சுருப்பார். அவரை சோனியா காந்தி கண்ட்ரோல் பண்ணி அவரை ஒதுக்கிட்டு இவங்க பார்க்குறாங்க அதிபரில். மன்மோகன் சிங் சைடில் உட்கார வச்சுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதிபர்கிட்ட. இவங்க யார்? இவங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவ்வளோதான். இவங்க பேசிட்டு இருக்காங்க ரஷ்ய அதிபர்கிட்டையும் அமெரிக்க அதிபர்கிட்டையும். எப்படி பேசுவீங்க? ஸோ அவர் எதையும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. எங்களை நீங்கள் மோடி அவர்களை போய் நீங்கள் அவரோட கம்பேர் பண்ணக்கூடாது. விஜய் அவர்களை பொறுத்து என்ன சொல்லணும்னா, இன்னும் நிறைய அவர் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹவு ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ்ன்றது சொல்லாமல், அதே ஊறி அதே ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி இருந்தாருன்னா, விஜயும் அதே 7% 6% எடுப்பார், அப்புறம் அப்படியே நிறுத்து போயிடுவார். அதோட முக்கியம், தனிப்பட்ட முறையில் நடிப்பு தவிர ஒரு கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போகணும். எல்லாரும் எம்ஜிஆருங்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி நடத்தி எனக்கு தெரியும், நான் கிட்ட இருந்து சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அவர் எப்படி நடத்தினார்னு, ரத்தத்தோட ரத்தமாக கலந்து இந்த கட்சியை வளர்த்தாரு. இது மாதிரி 1 or 2 வருஷம்லாம் வந்து கட்சி நடத்த முடியாது. அது கட்சியை வந்து கட்டமைக்கிறது வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதே வேலையாக இருந்தார். 72லேருந்து 77 வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு. ரோடுக்கு வரமாட்டார், உள்ளே இருந்து அவர் இயக்கிறது, ஆளுங்களை கரெக்டாக அவர் பண்ணதெல்லாம். இல்லைனா கருணாநிதி போன்ற பெரிய ஜாம்பவன்லாம் அடிக்க முடியுமா உங்களால்? அதெல்லாம் பண்ணி மக்களை, கட்சிக்காரங்களை தன்னோட இணைச்சி அன்பாக பழகி, ரத்தத்தின் ரத்தமேனா உண்மையும் ரத்தத்தின் ரத்தமே பழகி அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்படி வளர்த்த கட்சி. நீங்கள் நடிகர்ன்றதுனாலே ஒரு 5 லட்சம் பேர் கூடுறாங்கன்றதுனாலே அடுத்த நாள் நேராக சிஎம் ஆயிடலான்னா அது அந்த கனவு நடக்காது. இது வரைக்கும் இவங்க ப்ரூவ் பண்ணவும் இல்லை. இதில் நடுவில் வந்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து உள்ளரங்க கூட்டத்தில் பேசும்போது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். 26ல் அதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்களும்? ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, எங்களுக்கு பிரதான எதிரி திமுக, அவங்க கூட கூட்டணி கிடையாது. மற்றபடி கூட்டணி யார் கூட வரும் யார் கூட வராதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. எடப்பாடி அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, ஜெயக்குமார் ஒன்று சொல்கிறாரு. அது அவங்களுக்கே இன்னும் என்னன்னு தெரியல. எதையுமே காலம்தான் தீர்மானிக்கும். இதில் யாருமே வந்து நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் வாங்கல. எது உங்களுக்கு அந்த 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 டைமில் உங்களுக்கு எது நிர்பந்தம் வருதோ அதுதான் ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்கும். அது மாதிரி என்ன வந்தாலும் அந்த டைமில் தான் தெரியுமே தவிர, இப்போவே ஆரோடும் சொல்லி நான் 2031 இவர் கூட கூட்டி நிற்பேன், 2021 26 இவர் கூட கிடையாதுன்னு சொல்கிறதுக்குள்ள யாருக்குமே எனக்கும் இல்லை, யாராலே முடியாது.
அதனால எதையுமே எவ்ரி திங் இஸ் ஓப்பன், அவ்வளோதான். நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அது முடிவு பண்ணுறவங்க தலைமையில் முடிவு பண்ணுவாங்க. பட் இன்றைக்கே வந்து இதுக்கெல்லாம் ஆர்வம் சொல்லுங்க, இன்னும் எங்கள்கிட்ட மட்டும் இன்றைக்கி இருக்க திருமாவளவன் நாளைக்கு அவங்க கூட இருப்பாரான்னு தெரியல, திமுக கூட. அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களை மட்டும் நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்கன்னு கேட்கறது எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அமரன் படம் பார்த்துட்டீங்களா சார்? இப்போ வந்து அது சம்பந்தமா மே 17 இயக்கத்துடைய திருமுருகன் காந்தி பேசியது ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. ஏன்னா வந்து நிராயுதபாணியாக இருந்த ஒருவரை வந்து இவர் மேஜர் முகுந்த் வர்ஜராஜன் கொல்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி செஞ்சிருந்தா அவர் வந்து ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு அவர் பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாகி அது வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது உங்க பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பார்க்குறீங்க. நான் அதுக்கு மேலே அந்த மேலேருந்து பார்ப்பாங்களே ஒரு பேர்ட்ஸ் வியூன்னுவாங்களே அது மாதிரி பார்க்குறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுங்களா? தமிழ்நாட்டில் வந்த முதல் திரைப்படம் ஆர்மியோட சேர்ந்து எடுத்த படம். நீங்கள் ஜெய்ஹிந்த்லாம் விட்டுருங்க, விஜயகாந்த்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு சீன் வருது. நான் பார்த்து நிறைய ஹிந்தி படம் ஒரு பயோபிக், முழுக்க பயோபிக் மட்டும் இல்லை, அது அந்த பயோபிக் வந்து எத்தனையோ வந்திருக்கு. ஆர்மியில் இருக்கிற ஒருத்தரை பற்றி எடுத்த முதல் படம் இது. பயோபிக் மட்டும் இல்லை, ஆர்மியில் எடுத்தது. ஹிந்தியில் நிறைய படம் பார்த்துருக்கேன், தெலுங்கில் நிறைய படம் பார்த்துருக்கேன், கன்னடாவில் நிறைய படம் பார்த்துருக்கேன். கேரளாவில் வராது, இங்கே வராது. என்ன காரணம்னா நம்ம ஊரில் ஆர்மியை யாரும் காட்ட மாட்டாங்க, தேசியம்ன்றதை காட்டவே மாட்டாங்க. அது ஒன்றுத்துக்கே அந்த ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது ஒரு விஷயத்துக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஆர்மியை ஓட்டியேன்னு ஒன்று இருக்கிறதே நம்ம மக்களுக்கு காமிச்ச அவர் தான். ஆர்மி இப்படி தான் இருக்குன்னு காமிச்சது அவர் தான். ஆர்மியில் ஜெய்ஹிந்துன்னு உயர கொடுப்பாங்கன்னு காமிச்சது அவர் தான். இதையெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் மாமியார் மருமக சண்டை, அடுத்தவங்க சொத்தை பறிக்கிறது, இதுதான் இந்த திராவிட கல்ச்சர். இப்படி தான் இருக்கும். முதல்ல காமிச்சது அவர் தான். அது என்ன ஆகுதுன்னா மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க பாருங்க. அப்போ தமிழக மக்கள் என்றைக்குமே பேட்ரியாட்டிக் தான்ன்றது நல்ல ஒரு விஷயம். படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இது எங்கே வரேன்னா, என்ன இப்படி போகுதா தமிழகம்? என்ன ஜெய்ஹிந்த்னா பாராட்டுறாங்க, ஒரு தேசத்துக்கு எதிர்த்து ஒருத்தன் மேலே அடித்தா அவனை ஹீரோ ஆக்குறாங்க, அவன் செத்தா எல்லாரும் கண்ணீரோடு வெளில வராங்க. நம்ம 50 வருஷமாக கட்டி காத்த இந்த இது போயிடுமா அப்படின்னு சொல்லி தான் தூண்டி விடுற ஆட்கள் தான் இவங்கெல்லாம். எந்த ஹீரோவை நீ டாப் பண்ணுறீங்களோ அவனுக்கு படம் தானே இது. அவர் டூவேட் பண்ணாரா? மூந்து வரதை டூவேட் பண்ணாரா? படம் தானே அது. படமாக பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அதில் போர் குற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் தூண்டி விடுறாங்கன்றீங்க, அதில் ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது இல்லை? நீங்கள் தூண்டி விடுறாங்கிறீங்க, திராவிட கல்ச்சருக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்றீங்க. ஆனால் அந்த படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயின்ட் தானே? இல்லைங்க, ரெட் ஜெயின்ட் இதை பார்த்து வெளியில்லை. தயவுசெய்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு படமும் பார்த்து தேசத்துக்கு நல்லதா திராவிடத்துக்கு நல்லதா பார்க்குறாரு. அவர் பணம் வந்தால் போதும் எல்லா படமும் எடுப்பார். அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னமோ அவர் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தார். அவர் 10 படம் எடுக்கிறது 8 படம் அவர் வாங்குறாரு, 8 படம் அவர் இவங்க வாங்குறாங்க, சிஓ வாங்கி போட்டாங்க. அவருக்கு சம்மந்தம் கிடையாது. பட் அவர் எடுத்ததுனால தான் இன்னும் ஜவஹர்லாலேருந்து எல்லாரும் சட்டிலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா, பாஜக சேர்ந்த ஒரு யாராவது எடுத்திருந்தாங்கன்னா தியேட்டர் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரணகலமாக இருக்கும். இது ரஜினின்றனால தான் அமைதியாக இருக்காங்க. அதுவும் நல்ல பாயிண்ட். அது ரஜினிட்ட இன்னும் இவ்வளோ சட்டிலாக பேசிட்டு இருக்காங்க. நான் மே 17 ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், இவங்க எல்லாமே தமிழ் தேசியம். நாம் தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்க ஒருத்தர் இடத்துல வந்து தேசம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் தேசத்துக்காக சாகிறாரு. அவருக்கு செத்ததுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 10 வருஷம் பொறுத்து தியேட்டர்ல எழுந்து அழுகிறாங்க எல்லாருமே. அப்போது தேசம்ன்றது நம்ம ரத்தத்தில் இருக்குன்றதை இந்த படம் உணர்த்துது. அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதெல்லாம் தனி நாடு, தமிழ் தேசம், ஹிந்திக்காரன் பான் பராக் வாங்க, ஹிந்தி வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, வடக்கு, இதெல்லாம் எங்கே போச்சு? அப்புறம் மோடி கையாமையான்னு பேசுகிறாரு. அவர் பேசுகிறதே புரியல. ஏன் இதெல்லாம் என்ன காரணம்னா, மக்களை டுவோர்ட்ஸ் நீங்கள் தேசம் பக்கம் போனீங்கன்னா ஹிந்தி படிப்பீங்க. ஹிந்தி படிச்சிங்கன்னா இராணுவத்துக்கு பக்கம் காமிச்சிங்கன்னா இராணுவத்தை பார்க்கணும். பல பேர் இராணுவத்தில் சேரணும். இந்த படம் பார்த்த பல இளைஞர்கள் வந்து நான் இராணுவத்துக்கு சேரணும்னுவாங்க. இராணுவத்தை சேர்ந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் ஹிந்தி படிப்பாங்க. ஹிந்தி படித்தா மோடி அவர்கள் பேசுறது புரியும். திருமாவளவன் சொல்கிற மாதிரி நடந்துடும். மோடி அவர்கள் பேசுறது மட்டும் தெரிஞ்சதுன்னா தமிழ்நாடே மாறிடும்னாரு. இதெல்லாம் நீங்கள் சாதாரண பார்க்குறீங்க, நான் பெரிய வியூவில் பார்க்குறேன். இன்னொரு படம் டேரக்டருக்கு இன்டேரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தமா மீசையை முறுக்கணுமா, அருவாள் எடுத்தோமா, வெட்டணுமா போயிடு. நீ இந்த மாதிரி தேசம் கீசன் படம் எடுத்த ஒரு படம் ஓடாது, நாங்கள்லாம் சேர்ந்து ஓட வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத சுற்றி அழகாக ஒரு அழகில் சொல்கிறாங்க. அதை நம்மெல்லாம் பலியாகக்கூடாது. அவங்க சொன்னது எல்லாமே கல்லை தூக்கி அடித்ததெல்லாம் உண்மை. நான் பார்த்துருக்குறேன். ஒரு 4 ஜவான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஜீப்பில் முன்னாடி ஒரு இராணுவ வீரரை கட்டி இருப்பாங்க. நான் சொல்கிறது காங்கிரஸ் பீரியடில். கல்லை தூக்கி அடிச்சுட்டே போவாங்க சின்ன பசங்கள்லாம்.
அதில் இவங்க அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. ஒரு 10 பேர் வந்து பின்னாடி படம் நடிப்பாங்க. அந்த ராணுவ வீரர்கள் கையை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எழுத்து பேச முடியாது. இதுதான் அந்த படத்தில் எடுத்தாங்க. அது ஜவஹர்லால் சொல்றாரு, எந்த ஊரில் கள்ளத்துக்கு அடிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு. படம் பார்க்குறவங்க தெரியுதா இல்லையா? படம் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தராக கேள்வி கேட்டாங்களா? இது நடந்தது இல்லை. மன்மோகன் சிங் பீரியடில் காங்கிரஸ் பீரியட் நடந்தது இல்லை. அதை பார்க்குறாங்க. இது கரெக்டாக எடுத்திருக்காங்க பாருங்கன்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி நடக்கலைங்கிறாங்க. அப்போ அவங்க ஐடியா அது இல்லை. இன்னும் கேட்டால் காஷ்மீரில் இருந்ததெல்லாம் யூரோப்பியன்ஸ். அவங்க தான் அங்கெல்லாம் பண்ணாங்கன்னு அடுத்தது சொல்லுவாங்க. அங்கே யார் இருந்தாங்கன்னு அப்படியே மாற்றுவாங்க. அதனால சொல்கிறேன், மே 17 பற்றி சொல்லாதீங்க. நல்ல நண்பர் தான் அவர். அவரை சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா, இனி ஒரு தடவை யாருமே தமிழ்நாட்டில் படம் எடுக்கக்கூடாது இந்த படம் அப்படின்றது இன்டைரக்டாக மிரட்டல் தான் இது. அது யாரும் பலியாகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய படம் வரணும். ஆந்திராவில், ஹிந்திலலாம் வாரம் ஒரு படம் வருது. பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்கிறது எந்த ஊரில் சொல்கிறாங்கன்னாங்க. அங்கே இருக்கிற மேஜர் அத்தனை பேர் மதன்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? ஒரு ரெஜிமுக்கு ஒரு இது இருக்குது. அவங்க ஜெய்ராம்னுவாங்க, பஜ்ரங் பலின்னுவாங்க, ஹே அல்லான்னு ஒருத்தர் கத்துவார், ஜீசஸ்னு ஒருத்தர் கத்துவார். அவங்க அந்த அந்த ஜோஷ் கொண்டாடுறதுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் போனால் அவர் ஒரே சொன்னாங்க ஒருத்தர், தயவுசெய்து இவங்க யாராவது அந்த பக்கம் போயிருக்காங்களான்னு கேட்டார். இங்கே பேசுகிற தலைவர்கள் யாராவது மழை கூட அந்த பக்கம் ஒதுங்கினது இல்லை, குளிர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் வந்து ராணுவத்தை பற்றி பேசுகிறாங்களே. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.